गाइस இன்னைக்கான வீடியோ வந்து என்ன தெரியுமா ஒரு ஸ்டெடி லேம்ப் தான் பண்ண போறோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ சோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனல்ல வந்து வீடியோஸ்லாம் போட்டுருக்கோம் அது எப்படி இருக்கு அப்படினு சொல்லிட்டு நீங்க வந்து பிடிச்சிருந்தா Subscribe பண்ணிட்டு ஒரு லைக் போட்டுருங்க வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி வச்சிருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போய்லாம் गाइस இது போல வந்து PVC பல்ப் எடுத்துக்கிறேன் இந்த PVC பல்ப் என்ன பண்ண போறேன்னா சோ இது போல பிளேட் இருக்குது இது வந்து என்னன்னா வந்து சுவிட்ச் பாக்ஸ்ல இருந்து கழட்டி எடுத்துக்கிட்டேன் சோ இத வந்து உங்ககிட்ட இருந்தா எடுத்துங்க இந்த இடத்துல வந்து ஒட்டிக்கலாம் வாங்க गाइस நான் என்ன பண்ண போறேன்னா இப்போ வந்து சோ இந்த glue gun தான் எடுத்துக்கிறேன் உங்ககிட்ட வந்து flex quick இருந்தாலும் சோ யூஸ் பண்ணீங்க இல்லனா glue gun இருந்தாலும் யூஸ் பண்ணீங்க நான் வந்து இந்த glue gun வந்து சோ சுவிட்ச்ல சொருவிட்டு சோ ஹீட் பண்ண வேண்டாம் ஹீட் பண்ணிட்டு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து இது போல வந்து சுவிட்ச் பாக்ஸ்ல இருந்து அடி பிளேட் இத வந்து அந்த அடி பிளேட்டை வந்து இந்த PVC பல்ப் எடுத்து சோ இந்த சென்டர்ல வந்து ஒட்டிக்கணும் சோ வாங்க நம்ம சுவிட்ச் போட்ட நேரமா என்னன்னு தெரியல சோ கரண்ட் வர ஆஃப் ஆயிடுச்சு glue gun வர ஹீட் ஆவல 10 minutes later ஒரு வழியா வந்து நம்ம தலையை வந்து ஹீட் ஆயிட்டப்பல இப்போ வந்து இந்த பிளேட் இந்த சுவிட்ச் பாக்ஸ் பிளேட்ல வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா வந்து இந்த PVC பல்பை வச்சு நம்ம ஒட்டி ஆவணும் இந்த சென்டர்ல அதுக்காக நான் வந்து glue வந்து ஃபுல்லா வந்து விட்டுட்டு ஒட்டிக்க போறேன் உங்ககிட்ட இது போல சுவிட்ச் பாக்ஸ் வேஸ்டான இருந்தா கூட யூஸ் பண்ணீங்க இல்லனா வந்து வேற எதனா வந்து இது போல பிளேட் கீழே படிற அளவுக்கு வெயிட்டா இருக்கிற போல யூஸ் பண்ணிக்கங்க இந்த பிளேட்ல வந்து சூப்பராகவே glue gun வச்சு சூப்பராகவே அப்ளை பண்ணியாச்சு சூப்பராக இருக்குது ஸோ 5 நிமிஷம் கழிச்சு எடுத்துட்டேன் ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா வந்து இந்த சென்டரில் இருக்கிறல இந்த சென்டரில் வந்து இந்த PVCக்கு நேராக வந்து நம்ம ஹோல்ஸ் போட்டாகணும் அதுக்காக வந்து இந்த போல் வந்து நெகட்டிவிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட வந்து வேறு எதனா வந்து கத்தி இது போல் வந்து வேறு எதனா கம்பி இருந்தால் கூட வந்து ஹீட் பண்ணி வந்து ஹோல்ஸ் போட்டுக்கங்க நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா வந்து இதில் தான் ஹோல்ஸ் போட்டுக்க போகிறேன் ஃபைனலாக வந்து நம்ம ஹோல்ஸ் போட்டாச்சு ஓட்டையை போட்டாச்சு இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா இந்த டெஸ்டரை உள்ளே விட்டு ஸோ ஒயர் உள்ளே போகணும் அந்தளவுக்கு வந்து போகுதா இந்த டெஸ்டரை வச்சு குத்தி பார்த்துக்கிறேன் கைஸ் சென்டரில் வந்து ஹோல்ஸ் போட்டு எடுத்தாச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து அந்த சென்டர் வழியாக வந்து ஒயர் விட்டு ஆகணும் அதனால் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு வந்து நான் வந்து ஒயர் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு தேவையானது வந்து ஒயர் வந்து எலக்ட்ரானிக் ஷாப்லேயே கிடைக்கும் இதோட ஃப்ளக்கில் சொருவி கேட்டிங்கன்னா ஸோ கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இப்போ வந்து அந்த சென்டரில் வந்து விட்டுக்கலாம் நம்ம ஒயரை இது போல் அந்த பின் வழியாக வந்து நம்ம ஒயர் விடும்போது வந்து இந்த PVC வழியாக வந்து ஒயர் வந்தாகணும் ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க அவ்வளோதான் எடுத்தாச்சு நம்ம ஹோல்ஸ் போட்டு ஸோ ஒயர் விட்டு அந்தளவுக்கு வந்து பக்குவமாக வந்து எடுத்தாச்சு இப்போ வந்து இந்த குட்டி PVC பல்ப்பு எதுக்குன்னா வந்து இந்த PVC பல்ப்பில் வந்து நம்ம ஹோல்ஸ் போட்டாகணும் என்னடா மீண்டும் ஹோல்ஸ் போனால் கண்டிப்பாக ஹோல்ஸ் போட்டு தான் ஆகணும் அதனால் வந்து நெகவட்டி நம்ம தலைவனை வந்து எடுத்துக்கிறேன் ஒயர் உள்ளே போகிற அளவுக்கு மட்டும் வந்து ஹோல்ஸ் போட்டுக்கணும் இது போல் வந்து ஹோல்ஸ் போட்டுக்கிறேன் நான் வந்து 2 சைடு ஹோல்ஸ் போட்டேன் நீங்கள் ஒரே ஒரு சைடு மட்டும் ஹோல்ஸ் போட்டுக்கங்க ஹோல்ஸ் போட்டு எடுத்த பிறகு அந்த ஹோல்ஸ் வழியாக அந்த ஒயர் இருக்குல்ல இந்த ஒயரை வந்து உள்ளே விட்டுடணும் உள்ளே விட்டுட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம கரெக்டாக வந்து அந்த ஃப்ளெக்ஸ் குயிக்கோ இல்லை உங்ககிட்ட இருந்தால் வந்து ஒட்டிங்க இல்லைனா glue gun வச்சா கூட கரெக்டாக வந்து ஒட்டிங்க அதுதான் ஃப்ளெக்ஸு தான் நல்லா ஒட்டும் எனக்கு தெரிஞ்சு ஸோ glue வந்து அந்தளவுக்கு கொஞ்சமாக தான் ஒட்டும் ஸோ நீங்கள் வந்து ஃப்ளெக்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த போல் வந்து கோகோலா பெரிய வாட்டர் கேன் எடுத்துக்கிறேன் இதை வந்து பாதியாக நம்ம கட் பண்ணிக்கணும் இந்த கேனை வந்து பாதியாக கட் பண்ணியாச்சு இப்போ நமக்கு தேவையானது வந்து இந்த புனல் பகுதி மட்டும் தான் நமக்கு தேவை அந்த பாதி பகுதி வந்து நான் தூக்கி போட்டுறேன் இப்போ வந்து இந்த போல் வந்து ஹோல்டர் இருக்குல்ல இந்த ஹோல்டரை வந்து இது உள்ளே வச்சு கரெக்டாக வந்து நம்ம ஃபிட் பண்ணணும் எப்படின்னா வந்து இந்த உள்ளே வச்சு கரெக்டாக வந்து உள்ளே ஒயர் வர அளவுக்கு வந்து ஃபிட் பண்ணிடணும் அதுக்கு முன்னாடி வந்து இது போல் வந்து மார்க்கர் எடுத்துக்கிறேன் இந்த மார்க்கரை வந்து இது போல் எதுக்கு மார்க் பண்ணுறேன்னா வந்து PVC பல்ப்பு வந்து உள்ளே போகணும் அந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ ஓகே இப்போ வந்து நம்ம வந்து அந்த இடத்துல வந்து ஹோல்ஸ் போட்டுக்கலாம்
அந்த பகுதியில் வந்து ஹோல்ஸ் போட வந்து நான் சால்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மட்டும் ஏன்டா சால்ட்ரிங்ஸை யூஸ் பண்ணிக்கிறேன்னா வந்து ஸோ அந்த இடம் வந்து நல்லா தடிமனாக இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்து அந்த கத்தியை வச்சு வெட்ட முடியல, அது இல்லாமல் கரெக்டாக வராது வெட்டினாலும். அதனால் வந்து சால்ட்ரிங்ஸை வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இது போல் வந்து சால்ட்ரிங்ஸ் இருந்தால் யூஸ் பண்ணிங்க, இல்லைனா வந்து கத்தியை வந்து பழுக்க வச்சு ஹீட் படுத்தி வந்து கட் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோ பார்த்தது போதும். கீழே வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் ஒன்று இருக்கும். ஸோ அதை மட்டும் அமைக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆள்னு ஒன்று இருக்கும், அது ஆள்னு கொடுத்துட்டிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு லைக் போட்டுருங்க, அது எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வீடியோ பாருங்கள். இது போல் வந்து நீங்களும் வந்து ஹோல்ஸ் போட்டுங்க. பிவிசி பழுப்பு உள்ளே போகிற அளவுக்கு உங்கள் பிவிசி பழுப்பு நீங்கள் எந்த சைஸில் வைக்கிறீங்களோ அந்த சைஸில் வந்து உள்ளே போகிற அளவுக்கு வந்து ஹோல்ஸ் போட்டு எடுத்துங்க. எனக்கு வந்து கரெக்டாகவே உள்ளே போகுது, நல்லா ஃபிட்டாகவும் ஆகுது பாருங்களேன். ஸோ ஓகே, இப்போ வந்து அந்த 2 ஒயர் இருக்குல்ல, அந்த 2 ஒயரில் வந்து நம்ம வந்து ஹோல்டரை வச்சு கனெக்ட் பண்ணோம். ஓகே, இப்போ வந்து அந்த ஒயர் இருக்குல்ல, அந்த ஒயரை வந்து நம்ம வெளியே எடுக்கணும். எப்படின்னா இன்னும் கொஞ்சம் எடுத்தால் தான் நம்ம வந்து ஹோல்டர் வந்து ஃபிட் பண்ண முடியும். அதுக்காக தேவையான அளவு மட்டும் வந்து ஒயரை எடுத்துக்கிறேன். அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து நம்ம ஹோல்டரை வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணவும் முடியும். ஸோ அதனால் வந்து ஒயரை எடுத்துக்கிறேன். எனக்கு தேவையான அளவுக்கு அந்த ஒயரை வந்து கரெக்டாக வந்து அந்த ஹோல்டரில் வந்து ஃபிட் பண்ணுற அளவுக்கு. இந்த ஒயர் இருக்குல்ல, ரெட் கலர் ஒயர், பிளாக் கலர் ஒயரு, இந்த ஒயரை வந்து இந்த ஹோல்டரில் எப்படி வேணாலும் மாற்றி கூட கொடுத்துக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் வந்து நான் ஸ்க்ரூ வந்து கழட்டிட்டு ஸோ அந்த ரெட் கலர் ஒயரு அதுக்கப்புறம் வந்து பிளாக் கலர் ஒயரை வந்து ஃபிட் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பிளாக் கலர் ஒயரு, ஹோல்டரில் கரெக்டாக ஃபிட் பண்ணிட்ட பிறகு இந்த லூஸாக இருக்குல்ல, அதனால் வந்து நான் வந்து உள்ளே வந்து இழுத்துட்டு வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆக இருக்கும். அதுக்குன்னு ரொம்ப இழுத்துட்டா வந்து பிச்சுன்னு வந்துடும். ஓகே, லைட் லேம்ப்பு மாதிரி வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா வந்து ஸோ இது போல் வந்து அலுமினியம் ஃபாயில் இருக்குல்ல, இந்த அலுமினியம் ஃபாயில்லாம் இல்லை, இது பிரியாணி கவர். அது வந்து அது போல் இந்த மின்னு இருக்கிற பொருளை வந்து ஸோ இது போல் மேலே வந்து இந்த புனல் மேலே வந்து நம்ம வந்து கரெக்டாக ஒட்டிடணும். நான் வந்து இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா வந்து ஃப்ளெக்ஸை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஃப்ளெக்ஸை யூஸ் பண்ணி தான் அதை வந்து அந்த பகுதியை ஃபுல்லாக வந்து ஒட்ட போகிறேன். ஸோ இது போல் வந்து கரெக்டாக வந்து ஒட்டி எடுத்துக்கங்க. ஃப்ளெக்ஸை வச்சு நல்லாவே ஒட்டிட்ட பிறகு இந்த சிசர் எடுத்து இந்த அலுமினி கவர் வந்து பாதியாக வந்து தேவையில்லாத பகுதியை மட்டும் வந்து கட் பண்ணிக்கிறேன். இது போல் வந்து ஸோ நீங்களும் வந்து இது போல் தேவையில்லாத பகுதி இருந்தால் வந்து கட் பண்ணிங்க, இல்லைனா வந்து கட் பண்ணாமல் விட்டுருங்க. ஃபைனலி வந்து அவுட்புட் ரெடி ஆகிடுச்சு. இதை பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வந்து படிக்கிறதா இருந்தாலும் படிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து எழுதுறதா இருந்தாலும் எழுதுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ பவர்ஃபுல்லாகவே இருக்குது, நீங்களே பாருங்கள். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சும்மா சொல்ல மாட்டேன், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தயவுசெய்து. ஸோ இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணால் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் போட்டுருங்க. நீங்கள் நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன், நான் என்ன ப்ராப்ளம் பண்ணுறேன், எதனா ஆடியோ சரியில்லை, எது சரியில்லைனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு யாருனா நீங்கள் பார்த்துட்டா கூட தயவுசெய்து சொல்லுங்கள் நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அப்போ தான் அந்த தவிர நான் திருத்திக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். டாட்டா, பை பாய்.